என் அன்பு தங்கமே, உன் வராகி அம்மா என்னை தேடி நீ எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் எங்கே இருக்கிறேன் என்கின்ற அந்த இரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாயல்லவா? அம்மாவை காண முடியாதா? ஒவ்வொரு பஞ்சமி திதிகளிலும் இந்த தாயானவளை நாம் கண்டுவிட மாட்டோமா? அவளுக்கு எத்தனையோ பூஜைகளை செய்கின்றோமே, நமக்கு அவள் காட்சி கொடுத்து விட மாட்டாளா? அவள் எங்குதான் இருக்கின்றாள் என்று என் பிள்ளை என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை, உனக்கு இந்த வராகியினுடைய இருப்பிடம் என்னவென்று நான் சொல்கின்றேன். அது எங்கு இருக்கிறது என்று நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இதை மட்டும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி ஒரு நாளும் என்னை தேடி நீ அலைய மாட்டாய். அம்மாவினுடைய காட்சி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ இல்லையே என்று வருத்தமும் படமாட்டாய். என் குழந்தையே, அம்மா இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியினை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் அல்லவா? முதலில் உன் தாயானவள் என் குரலை கேட்பதே உனக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்பதனை புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் துறந்து சந்தோஷமாக இந்த தாயானவளின் வாக்கினை முதலில் நீ கேட்க தொடங்க வேண்டும். எப்பொழுதும் அம்மாவின் குரல் உனக்கு கேட்டுவிட்டது என்றால், இந்த அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் செவிகளில் பட்டுவிட்டது என்றால், என் பிள்ளையே, நிச்சயமாக முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். என் குழந்தைக்கு அம்மா தேடி வந்து நல்ல வாக்கு தருகின்றாள். அம்மாவின் அன்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் நமக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் என்பதனை முதலில் உன் மனதிற்குள் நீ நினைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இந்த எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் உன்னிடத்தில் இந்த வராகி மூலமாக கொண்டு வந்து சேர்க்க உதவும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களை பற்றி யோசிக்க உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தில் ஒரு சிறு துளி அளவையாவது நீ உன்னை பற்றி யோசிக்க எடுத்து கொண்டால் போதும். உன்னை பற்றி யோசிக்கின்ற நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நொடியாக மாறிவிடும். என் பிள்ளை, தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் பெற துடித்து கொண்டிருக்கின்றாய். தெய்வம் நம்மோடு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ அன்போடு யோசிக்கின்றாய். அதனால்தான் அம்மா உனக்கு இந்த இரகசியத்தை இன்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். யாரிடத்திலும் நீ சொல்லிவிடாதே. இது உனக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயம். ஏனென்றால் நீ எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டாய் என்றால் எல்லோரும் உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உனக்கு மட்டும் தெய்வம் எப்படி இது போன்ற வாக்குகளை கொடுக்கின்றது? உனக்கு மட்டும் தெய்வம் எப்படி தான் இருக்கின்ற இடத்தை இத்தனை வெளிப்படையாக சொல்லிவிட்டது என்று எண்ணி பொறாமைப்படுவார்கள். இன்றிருக்கின்ற மனிதர்கள்தான் எதற்கு பொறாமைப்படுகிறோம் என்று தெரியாமலேயே பொறாமைப்படுகின்றார்களே. எல்லாவற்றிற்கும் பொறாமை எண்ணங்களை அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? தனக்கு நடக்கின்றதோ இல்லையோ அடுத்தவனுக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் அத்தனை கவனத்தோடு அல்லவா இவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு நீ மனதிற்குள் வேதனைப்படுவதை விடுத்து நான் சொல்கின்றதை நீ உனக்குள் மட்டும் இரகசியமாகவே வைத்துக்கொள். அம்மா உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறாள், அம்மா எங்கிருந்து கொண்டு உனக்கு ஆசிகளை வழங்குகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்கவில்லை என்று வருந்துகின்ற நீ சில நேரங்களில் இது போன்ற நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை தருகின்ற அற்புதமான பாடங்களுள் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற பாடம் தனித்துவமானது. மற்றவர்கள் உனக்கு எவ்வளவுதான் கவலைகளை கொடுத்தாலுமே நான் உனக்கு தருகின்ற பாடம் என்பது இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டு விட்டால் போதும். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தொடங்கி விடுவாய். என்ன வந்தாலும் பார்த்து விடலாம், என்ன நடந்தாலும் நாம் அதனை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் அல்லவா? அம்மாவினுடைய இடம்
இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளை, சற்று அமைதியாக இருந்து கேள். நிச்சயமாக நீ அதை உணரவும் செய்து விடுவாய். என் தங்கமே, உன் வராகியானவள் இருக்கின்ற இருப்பிடம் என் குழந்தை உன்னுடைய மனது. இந்த தாயானவள் உன்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, எதை தனக்கு வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கானதாக மாற்றி கொடுக்க அம்மா உன்னோடுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு ஏதேனும் ஒரு உணர்வு தோன்றுகின்றதா? அம்மாவை உணர்வது போல எண்ணங்கள் எதுவும் தோன்றுகின்றதா? என் தங்கமே, அப்படி உனக்கு தோன்றிவிட்டது என்றால் அது போதுமே. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து விட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கு. என் தங்கமே, அம்மாவினுடைய அன்பு அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதல்லவா? அது உனக்கு கிடைக்கிறது என்றால் என் குழந்தை, அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் அல்லவா? அதற்கெல்லாம் காரணம் நான் உன்னோடு இருப்பதனால் மட்டும்தான். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாகத்தான் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தை, எப்பொழுது எல்லாம் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை அம்மா அப்படியே சொல்கிறாள் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதற்கு காரணமும் நான் உன்னோடு இருப்பதுதான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுதாவது உனக்கு தெரிகின்றதா நம் தாயானவள் எப்படி சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே சொல்கிறாள் என்று? ஏனென்றால் நான் உன் வாழ்க்கை முழுவதுமாக நிறைந்து நிற்கின்றேன். நான் உன்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் சரியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அம்மா உடன் இருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு மனதில் நினைக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை சரியான கவனத்தோடு என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வராகி உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது இந்த அம்மா உன்னிடத்தில் வந்தாலும், எப்பொழுது உன் அருகில் வந்து உனக்கான நல்ல விஷயங்களை தந்தாலும் அதில் உனக்கு கிடைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கைக்கான அற்புதமான விஷயங்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதுமே. என் பிள்ளையே, என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நல்லதை அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். வராகியினுடைய அன்பை தேடி எங்கும் அலையாதே. உன்னுடைய இதயத்தில் தான் அம்மா அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியதை எல்லாம் அம்மா சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தைக்கு மனதில் எந்த ஒரு விஷயங்கள் வேதனையை கொடுத்தாலும், எந்த ஒரு விஷயங்கள் மனக்காயத்தை கொடுத்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உடனடியாக உன்னுடைய மனதிற்கு அமைதியை இந்த தாயானவள் கொடுக்கின்றேன். என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பேற்பட்ட இடத்திலும் அம்மாவை மட்டும் நீ இழந்து விடாதே. அதற்கு ஒரே ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடக்கூடாது. அது வேறொன்றுமல்ல, எந்த நேரத்திலும் கள்ளம் கபடமில்லாத உன்னுடைய மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் மட்டும் நீ கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது. உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் குடியிருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கு மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்கு மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அது ஒன்றுமே இந்த வாழ்க்கையை உனக்கு இன்னமும் அற்புதமான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு மிக பெரிய உதவியை
தாயே செய்யும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, இந்த தாயின் அன்போடு என்றுமே நீ சந்தோஷமாக இருப்பாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.